ஃபார்முலா 1 பந்தயம் ரொம்ப விறுவிறுப்பா போகுது. திடீர்னு அதுல குதிரை ஓட்டுற ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. ஏன் இப்படி சொல்றேன்னா, 2020 US தேர்தல் வெற்றியாளரை அறிவிக்கும் போது கூட இதே மாதிரி தான் நடக்க போகுது. நவீன இணையதள வளர்ச்சி வந்த இந்த காலத்துல நத்த மாதிரி செயல்படுற அஞ்சலகம் மூலமா தான் அநேகமா வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவாரு. ஆமா, த யுனைடெட் ஸ்டேட்ஸ் போஸ்டல் சர்வீஸ் USPS அழைக்கப்படுற அமெரிக்காவின் 2வது பழமையான மற்றும் 228 ஆண்டுகளா செயல்படும் இந்த நிறுவனம் தான் 100 மில்லியனுக்கு மேல இருக்கும் மெயிலின் வாக்குகளை கையாள போறாங்க. இது அமெரிக்கா வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான நிகழ்வு. 250 மில்லியன் அமெரிக்கன் வாக்குகள்ல முக்கால்வாசி பேர், அதாவது 162 மில்லியன் பேருக்கு மேல இந்த முறை அவங்க வாக்குச்சீட்டை அஞ்சலகம் மூலமா தான் போட போறாங்க. 12 மாநிலங்களுக்கு அஞ்சல் மூலமா அவங்க வாக்குச்சீட்டுகள் தானா கிடைக்கும். மற்றொரு 12 மாநிலங்களுக்கு அவங்க கோரிக்கை வச்ச அஞ்சல் மூலமா வாக்குச்சீட்டுகள் கிடைக்கும். கொரோனா வைரஸால 5 மாநிலத்துக்கு மட்டும் விலக்கு தந்திருக்காங்க. 32 மாநிலங்களும் டிசியும் வாக்குச்சீட்டு தேவைன்னு கோரிக்கை வைக்கணும். ஆனாலும் 32 மாநிலங்களுக்கு தேர்தல் தேதிக்குள்ள வாக்குச்சீட்டுகள் வந்து சேர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பென்சில்வேனியாவில் தேர்தலுக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 மணி வரைக்கும், அதாவது நவம்பர் 6ஆம் தேதிக்குள்ள வந்து சேரும். IOWல நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும், மிச்சிகன்ல நவம்பர் 17ஆம் தேதிக்குள்ள வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா தேர்தல் அன்னைக்கு வெற்றியாளரை அறிவிப்பாங்க. ஆனா இந்த முறை அது சில நாட்கள் இல்லனா அதுக்கும் மேல கூட ஆகலாம். இது தேர்தல் நாளா இருக்க போவதில்லை, இது தேர்தல் வாரமா இருக்கும். ஹவ் டு வின் எலெக்ஷன் புத்தகத்துல இருந்து நல்லவரை எடுக்க முயற்சி செய்யறாங்க. போன தடவை ட்ரம்பிடம் தோத்த ஹிலாரி கிளின்டன் ஜோ பிடனுக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க. அஞ்சல் வாக்குகள் எண்ணுவதற்கு சில நாட்கள் ஆகும், அதனால் தேர்தல் நாள் அன்னைக்கு வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்காதே. நாடு முழுவதும் நீதிமன்றங்கள் வழியா 44 மாநிலங்கள்ல வாக்களிப்பு தொடர்பான விதிகளை மாற்ற 300க்கும் மேற்பட்ட சிக்கலான மனுக்கள் அனுப்பியிருக்காங்க. கிராமப்புறத்துல இருக்கும் வயசான பெரியவங்க பல வருஷமா அவங்க வாக்குகளை அஞ்சல் மூலமா தான் அனுப்புறாங்க. கொரோனா வைரஸால நகரத்துல இருக்கிறவங்க கூட வாக்குச்சாவடிக்கு போகாததால இந்த முறை அஞ்சல் மூலமா போடுற ஓட்டு எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கும். தேர்தல் தினத்துக்கு 11 நாட்களுக்கு முன்னாடியே 50 மில்லியன் பேர் அவங்க வாக்குகளை போட்டுட்டாங்க. இது 2016 ஜனாதிபதி தேர்தலோட மொத்த வாக்கு எண்ணிக்கையில 37% இருக்கும். 47% பைடன் ஆதரவாளர்கள் அஞ்சல் மூலமா ஓட்டு போடுறதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா ட்ரம்போட ஆதரவாளர்கள் 11% தான் அஞ்சல் மூலமா ஓட்டு போடுறதா வாக்கு கொடுத்திருக்காங்க. இதனால வருத்தமான ட்ரம்ப் அஞ்சல் மூலமா வாக்கு போடுறத குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அஞ்சல் வழி வாக்குகள் பெரிய ஊழலுக்கும் மோசடிக்கும் வழிவகுக்கும். வெளிநாட்டு சக்திகள் போலி வாக்கு சீட்டுகளை உருவாக்கும். கலிபோர்னியாவில் ஆவணம் இல்லாத குடியிருப்பு வாசிகளுக்கு கூட வாக்கு சீட்டுகள் கொடுக்கறாங்க. ஆனா ஜனாதிபதியோட இந்த குற்றச்சாட்டை FBI மறுத்துட்டாங்க. இந்த மாதிரியான மோசடியால தேர்தல் முடிவுகளை மாத்துறது ரொம்ப கடினமானது. அஞ்சல் வழி தேர்தல்ல மோசடி நடக்குதுன்னு எந்த ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வர முடியாததால 2018 ட்ரம்பால அமைக்கப்பட்ட ஆணையம் கூட கலைச்சிட்டாங்க. குடியிருப்பு கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் தனிப்பட்ட முறையில சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இருந்தாலும் தேர்தல்கள் உண்மையின் அடிப்படையில ஜெயிக்கிறது இல்ல, அது மனசு மற்றும் உணர்வின் அடிப்படையில சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால ட்ரம்ப் வெற்றிகரமா மக்களோட மனசுல சந்தேகத்தை உருவாக்கிட்டாரு. நாட்டின் தேர்தல் நேர்மையில் 59% அமெரிக்கர்களுக்கு நம்பிக்கை இல்லை. புளோரிடாவின் பாஸ்கோ கவுண்ட் அவங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் கணக்கை மூட முடிவு செஞ்சுட்டாங்க. முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கட்சிகள் கொடுக்கறதால நாங்க மிகவும் சோர்வாயிட்டோம். இந்த தேர்தல்ல அஞ்சல் வாக்குகள் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். அதனால 2020 மே மாசம் தனக்கு நம்பகமான லூயிஸ் டிஜாய போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலா நியமிச்சாரு. அவர்தான் ட்ரம்ப் பிரச்சாரத்துக்கு $1.1 பில்லியன் நன்கொடையா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம USPS ஒப்பந்தம் செஞ்சிருக்கும் ஒரு நிறுவனத்தோட $30 பில்லியன் மதிப்புள்ள பங்குகளை வச்சிருக்காரு. இது ஒரு தெளிவான சட்டமீறல். ஜனநாயக சட்ட வல்லுநர்கள் இதை சுட்டி காட்டியும் அவருடைய நியமனத்தை எதுவும் செய்ய முடியல.
ஜனாதிபதினு ஒரு நபருக்கு சேவை செய்யறதுக்காக தபால் சேவையை நாசமாக்கி அதனுடைய கொள்கையே மாத்திட்டாங்க. சமீபத்துல 2 கட்சிகளும் பிரிஞ்சதால அவருடைய பலன்களை ட்ரம்ப் அனுபவிக்க முடியாம போச்சு. உச்ச நீதிமன்ற நீதிபதியா மெர்லிக் கார்லாண்ட ஒபாமா நியமித்ததை குடியரசு கட்சியினர் தடுத்தாங்க. அதே மாதிரி USPS ஆளுநர் குழுவுல ஒபாமா நியமனம் செஞ்சவரையும் தடுத்தாங்க. அது போலதான் ட்ரம்ப் நிர்வாகத்துல நியமித்த USPS நியமனங்களும் ஆகும்னு நினைச்சாங்க. ட்ரம்ப் நியமிச்ச டிஜாய் செலவை குறைக்கணும்ன்ற பேர்ல USPS-இன் செயல்திறனை குறைக்கும் விதமா பல மாற்றங்களை விரைவா செஞ்சாரு. ஊழியர்கள் ஓவர் டைமுக்கு அதிக கட்டுப்பாடுகள் விதித்ததால நிறைய அஞ்சல்கள் போய் சேராம அப்படியே தேங்க ஆரம்பிச்சது. 671 அஞ்சல் வரிசைப்படுத்தும் இயந்திரங்களை அகற்றிட்டாரு. 23 மூத்த அஞ்சல் நிர்வாகிகளை இடமாற்றம் செஞ்சாரு. கூடுதலா தினசரி பயணங்களையும் தடை செஞ்சாரு. ஜூலை மாதத்துல USPS 40 மாநிலங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட 189 மில்லியன் வாக்காளர்களுக்கு எச்சரிக்கை கடிதங்களை அனுப்புனாங்க. தேர்தல் காலக்கெடுக்குள்ள எல்லா அஞ்சலிலும் அஞ்சல் சேவையால் கொண்டு போய் சேர்க்க முடியாதுன்னு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஆண்டு ஜூன் மாசம் குறைஞ்சபட்சம் 65,000 வாக்குச்சீட்டுகளுக்கு நடந்தது போல இப்பவும் நிறைய வாக்குகள் கணக்கிடாம குப்பையில தள்ளப்படலான்னு நம்பப்படுது. இது பெரும்பாலான மாநிலங்கள்ல மொத்த வாக்குகள்ல 1% தான் சொன்னாலும் 2016 தேர்தல்ல மிச்சிகன், பென்சில்வேனியா, விஸ்கோசின் போன்ற மாநிலங்கள் ஒரே 1% கம்மியான ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வெளிநாட்டுல இருக்கிற 3 மில்லியன் ராணுவ வாக்குகள் வழக்கமா தேர்தல் நாளைக்கு 45 நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். அவங்களும் வெளிநாட்டுல இருந்து தபால் மூலமா தான் வாக்குச்சீட்டுகளை அனுப்புவாங்க. கடிதங்கள் மற்றும் ஆவணங்களை உலகம் முழுவதும் நகர்த்தும் 144 வருஷம் பழமை வாய்ந்த யூனிவர்சல் ஃபெடரல் யூனியனை ஒன்றியத்துல இருந்து நீக்கணும்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப் அறிவிச்சாரு. USPS தேர்தல் சுமையை கையாள நான்சி பெலோசி அவங்களுக்கு $10 பில்லியன் அவசரகால நிதியிலிருந்து ஒதுக்கி இருந்தாங்க. இந்த மசோதாவின் வாக்கு USPS-ஐ திவாலாகாமல் பாதுகாக்கும். USPS-க்கு $75 மில்லியன் ஜனநாயக கட்சி முன்மொழிந்ததை முன்னாடி ட்ரம்ப் தடுத்தாரு. இருந்தாலும் USPS-இன் இந்த மோசமான நிலைக்கு ட்ரம்ப் மட்டும் காரணம் இல்லை. இமெயில் USPS-இன் வணிகத்தை பல வருஷத்துக்கு முன்னாடியே அழிச்சிடுச்சு. இணைய வழி மூலமா சில்லறை விற்பனையாளர்கள் அவங்களுடைய பொருட்களை டெலிவரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கடந்த 20 வருஷமா அவங்களுடைய வணிகம் பாதியா குறைஞ்சிருச்சு. மிகவும் லாபகமா இருக்கும் அஞ்சலக கடைகள் கொரோனாவால மூடப்பட்டு இருந்ததால பெரும் சரிவை சந்திச்சிருக்காங்க. ட்ரம்ப் ஜனாதிபதி ஆவறதுக்கு முன்னாடி 2006ல இருதரப்பு கட்சிகளும் சேர்ந்து ஒரு மசோதாவை ஹவுஸ் மற்றும் செனட்ல ஏகமனதா நிறைவேற்றி இருக்காங்க. அதுதான் USPS-இன் தலைவிதியை மாத்திடுச்சு. இந்த மசோதா இதுவரை ஓய்வு பெறாத ஊழியர்களுக்கு சுகாதார நலன்களை கொடுக்கும் திட்டங்களுக்கு முதலீடு செய்ய கட்டாயப்படுத்தியது. அந்த நிதியை மோசமான வருமானத்தை கொடுக்கிற அரசு பத்திரங்கள்ல முதலீடு செஞ்சாங்க. இதனால USPS கிட்ட இருந்து ஒரு வருஷத்துக்கு $5 பில்லியன் அதிகமா வருமானத்தை கொள்ளையடிச்சாங்க. அதுக்கு பதிலாக அவங்க $11 பில்லியன் கடனையும் கொடுத்தாங்க. ட்ரம்ப் அவர்கிட்ட இருந்த கருவியை பயன்படுத்தினாரு. ஆகஸ்ட் 13 அன்னைக்கு பாக்ஸ் பிசினஸ்க்கு கொடுத்த பேட்டியில, அஞ்சல் சேவைக்கு அங்க வாக்குகளை கையாள பணம் தேவைப்படுது. நாங்க அந்த ஒப்பந்தத்தை போடலனா அவங்களுக்கு பணம் கிடைக்காது அப்படின்னு வெளிப்படையா ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாரு. ட்ரம்ப் நேர்காணல்ல கொடுத்த ஒரு வாரத்துக்குள்ள சீர்திருத்த திட்டங்கள் அனைத்தும் தேர்தல் முடியும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டிஜாய் செயல்பாடுகளை கட்டாயப்படுத்த மேன்ஹாட்டனில் உள்ள மாவட்ட நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது. USPS அஞ்சல் வாக்குகளை முதல் வகுப்பு அல்லது முன்னுரிமை அஞ்சலாக கருத வேண்டும். அது மட்டும் இல்லாம அக்டோபர் 26 முதல் நவம்பர் 6 வரையிலான அனைத்து ஓவர் டைமையும் அங்கீகரிக்க வேண்டும். வாஷிங்டன் மாவட்டத்தில் உள்ள மற்றொரு பெடரல் நீதிமன்றம் அஞ்சல் விநியோகத்தை மந்தமாக்கும் திட்டம் மற்றும் கொள்கை மாற்றத்தை தடுத்தாங்க. இது வாக்காளர்களுடைய உரிமையை தடுக்குது. மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசிக்காததால டிஜாய் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டதுடன் உறுதியளித்தாரு. நாட்டின் தேர்தல் அஞ்சலை சரியான நேரத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பேன்.
ஏன்னா அஞ்சலக வாக்குச்சீட்டு தான் இந்த தேர்தலையே தீர்மானிக்க போகுது. ஒவ்வொரு அஞ்சலக வாக்குச்சீட்டையும் என்ன ஜனநாயக கட்சி போராடுவாங்க. ஆனா அனுப்பப்படும் ஒவ்வொரு அஞ்சல் வாக்குச்சீட்டையும் குடியரசுக் கட்சியினர் எதிர்ப்பாங்க. நிச்சயமா இந்த வாக்குகள் பெரும்பாலும் தேர்தல் பாதுகாப்பு மற்றும் மோசடியை தடுக்க போராடுறாங்க போல தெரியும். ஆனா இதையெல்லாம் எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தான் நடக்குது. துப்பாக்கிகளை வச்சிருக்கும் தனது ஆதரவாளர்களிடம் ட்ரம்ப், ஓட்டுச்சாவதிக்கு போய் அங்க மோசடி ஏதாவது நடக்குதான்னு பாத்துக்கோங்க. 5 போர்க்கள மாநில மக்கள் வாக்களிக்கும் இடத்துக்கோ அல்லது அருகிலோ துப்பாக்கி எடுத்து செல்வதை எந்த சட்டமும் தடுக்க முடியாது. மேலும் 50,000 தன்னார்வலர்கள் இவருடைய அழைப்பை ஏற்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. வாக்காளர்களை ஆச்சரியப்பட வைப்பது ஒரு தந்திரம்தான். 1980 நீதிமன்றங்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு தரப்பினரின் கண்காணிப்பு திட்டங்களை உருவாக்கியது. ஆனா இந்த மேற்பார்வை 2 ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்துவிட்டது. யுஎஸ் தேர்தலில் செல்வாக்கு செலுத்துவதற்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க சமூக ஊடகங்களை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு 2016 காட்டியிருந்தா, 2020 குடியரசுக் கட்சியினர் அவங்க சொந்த ஜனநாயகத்தையும் அமெரிக்காவின் மிக நம்பகமான தபால் சேவையும் குறைச்சி மதிப்பீடு செஞ்சிருக்க மாட்டாங்க. பிஸ்போவின் தீப்பொறிகள் கண்ணா, அமெரிக்கா தேர்தலில் பயன்படுத்துறது மெயிலு, அதுக்கு பயன்படுத்துற தபால் சேவை ஒரு ஸ்னெயிலு. இந்த ஓட்டுக்கெல்லாம் போய் சேரலனா வேட்பாளர் ஆயிடுவாங்க ஃபெயிலு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி புதிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.